மாநாடு வந்து மதுரையில் 25ஆம் தேதி நடக்க இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து போலீஸ் தரப்பில் சொல்லிட்டாங்க 27ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தின்றதுனால டேட்ஸ் மாற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ விஜய் வந்து இப்போ அறிவிச்சிட்டாரு 21ஆம் தேதி மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு பர்மிஷன்லாம் கிடச்சிடுச்சாங்க சார். இப்போது மணி 12:30. இந்த 12:30 வரை தேதி என்ன இன்னைக்கு 7/8/2025 மதியம் 12:30 வரை அனுமதி கொடுக்கப்படவில்லை. கூட்டம் அதிகமாக சேர்ந்தால் துணை முதல்வர் கோபமடைவார், முதல்வர் கோபமடைவார் என்று அதிகாரிகளாக அவர்களாக பல காரணங்களை அவர்களே கூறிக்கொண்டு இந்த தருணம் வரை அனுமதி கொடுக்காமல் அலைக்கழித்து கொண்டிருக்கிறார்கள். நான் ஏற்கனவே சொன்னேன், 15 ஜூலை 2025 அன்றே தமிழக வெற்றி கழகம் சார்பில் காவல்துறைக்கு இந்த மாதிரி மாநாடு நடத்தணுன்ட்டு கடிதம் கொடுக்கப்பட்டு விட்டது. 2 நாட்களுக்கு முன்பாக திங்கட்கிழமை என்று நினைக்கிறேன், திங்கட்கிழமை அன்று காவல்துறையிடமிருந்து தமிழக வெற்றி கழகத்திற்கு எழுத்துப்பூர்வமாக ஒரு கடிதம் கொடுக்கப்படுகிறது. இந்த மாதிரி நீங்கள் 18 முதல் 22க்குள் ஒரு தேதியை தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள், அப்போது தான் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியும் என்று. இவங்க டக்குன்னு யோசிக்காமல் லெட்டர் கைப்பட எழுதி கொடுத்துட்டாங்க. 21ஆம் தேதி நாங்கள் வச்சுக்கிறோன்ட்டு. அதுக்கு பிறகு 5 பக்கத்துக்கு நிபந்தனைகள் எல்லாம், கண்டிஷன்ஸ், கேள்விகள் எல்லாம் கேட்டு தாவைக்கு அனுப்புகிறாங்க. நீங்கள் எத்தனை பேர் வண்டியில் வருவாங்க, இது வருவாங்க, அது வருவாங்களான்னு சொல்லி டீட்டெயில் கேட்டு இதையும் எழுதி கொடுத்துட்டாங்க. இந்த தருணம் வரை கொடுக்கவில்லை சார். முதல்லையாவது 25ஆம் தேதி வச்சாங்க விநாயகர் சதுர்த்தி அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ இவங்களே கொடுத்த டேட்டுக்குள்ளே தானே சார் கொடுத்துருக்காங்க. ஆமாம். இப்போ பர்மிஷன் கொடுக்கல, உனக்கு என்ன பிரச்சனை? கொடுக்காத சார். எனக்கு இதில் இன்னொரு சந்தேகம் வேறு. நேற்று உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு விசாரணைக்கு வந்துச்சு. கோயில் திருவிழா நடத்துறதுக்கு வந்து அனுமதி தரல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உயர்நீதிமன்றத்தை நாடி இருந்தாங்க. அப்போ அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நீங்கள் வந்துட்டு அனுமதி தரல அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்கள் பணத்தில் வந்து அந்த திருவிழா நடத்துகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சார். அதே இந்த இதுக்கு பொருந்துமா சார் இந்த மாநாடு விஷயத்தில்? கோவில் திருவிழாவை பொறுத்தவரை சாதிய பாகுபாடு காரணமாக அது போல் நடக்கிறது. அங்கே ஒரு சாதி சிக்கல் இருக்குது. அதனால் அந்த சாதி சிக்கலின் காரணமாக திருவிழாவை நடத்துறதுக்கு அனுமதியை மறுத்ததுக்கு காரணமாக கிட்டத்தட்ட நீங்கள் தீண்டாமைக்கு துணை போகிற மாதிரி இருக்கிறீங்க. உன் சம்பளத்திலேருந்து தான் திருவிழாவை நடத்தணுன்றது போல் உத்தரவு போட்டார்கள். அதையும் இதையும் பொருத்தி பார்க்க முடியாது. இது அரசியல் நிகழ்ச்சி, முடிவும் அரசியல் முடிவு. ஸோ இந்த அதிகாரிகள் உதயநிதி உத்தரவு போட்டாரா இல்லையான்றது எனக்கு அது குறித்து தரவுகள் இல்லை. ஆனால் நீங்கள் சொன்னது மாதிரி டேட்டு கொடுத்துட்டாங்க, அவங்க கேட்ட கேள்விகளுக்கு பதிலாக சொல்லிட்டாங்க. இப்போ கொடுக்குறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? சரி, 21ஆம் தேதி வச்சுக்கணும், இல்லை 18 முதல் 22க்குள் ஒரு தேதியை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று நீங்கள் கடிதம் கொடுத்தீர்களா? அதை ஏன் வந்து ஆகஸ்ட் 4ஆம் தேதி தரணும்? 15 ஜூலை அன்றைக்கி கொடுத்தாங்கல்ல, லெட்டரில் தெளிவாக எழுதியிருக்குல்ல சார், நாங்கள் 25ஆம் தேதி இந்த இடத்துல நடத்த போகிறோம் சார்ன்னு. 27ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி வருதுன்றது 15 ஜூலை அன்றைக்கி போலீஸ்க்கு தெரியாதா? இஸ்லாமிய பண்டிகை ஒன்றுக்கு பிறை தெரியும் நாள் அன்று பண்டிகை அறிவிப்பார்கள். அது மாதிரி விநாயகர் சதுர்த்தி என்னைக்குன்றத கடைசி நிமிஷம் விநாயகர் அறிவிப்பாரா? ஜனவரி மாதம் கேலண்டர் வரும்போதே போட்டிருக்குதுல்ல அதில். அப்போ 15 ஜூலை அன்றைக்கி கொடுத்த உடனே சார் இந்த மாதிரி விநாயகர் சதுர்த்தி வருதுன்னு சொன்னோன்னா அன்றைக்கே சொல்லியிருப்பாங்க அவங்க. சார் 21ன்னு சொல்லியிருப்பாங்க. 15 லெட்டர் கொடுத்தாங்கன்னா 20 ஜூலை அன்றைக்கி நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஜம்முன்னு அவங்க பாட்டு ஏற்பாடு பண்ணிட்டு 1 மாதம் இருந்திருக்கும், மாநாடு பண்ணிட்டு போங்க. இப்போ நீங்கள் ப்ரீபோன் வேறு பண்ணியிருக்காங்க உங்களுக்காக. 25ஆம் தேதி மாநாடு 21ஆம் தேதி வச்சுருக்காங்க. இன்னமும் அனுமதி கொடுக்கலன்னா இன்னும் எதுக்கு எனக்கு தாமதம்? இப்போ தெரியுதா? 25ஆம் தேதி அப்படிங்கிறது விஜயகாந்த் அவர்களுடைய பிறந்த நாள். அன்னைக்கு வச்சா வைக்கிறாங்க அப்படின்லாம் ஒரு செய்திகள்லாம் பார்க்க முடியும். விஜயகாந்த் தான் முதலமைச்சர், அப்போ என் பிறந்த நாள் இன்னைக்கு எதுக்கு வைக்கிறேன்னு கேட்குறாரு. அதுக்கு எதுக்கு என்னமா சம்பந்தம்? இல்லை சார், தேமுதிகவோட ஓட்டுகளை கொஞ்சம் வாங்குறதுக்கு. அப்படிலாம் அதெல்லாம் நம்பிக்கிட்டுலாம் விஜய் வந்து அரசியல் கட்சி தொடங்கினாருன்றதெல்லாம் சிறுபிள்ளைத்தனமான வாதம். சரி, அதுக்கும் கவர்மெண்ட்டுக்கு என்ன சம்மந்தம்? அதுக்கும் அனுமதி கொடுக்கறதுக்கு என்ன சம்மந்தம்? ஏன் தாமதப்படுத்துறீங்க இப்படி? ஒவ்வொரு விஷயத்துக்கும் நீதிமன்றம் உத்தரவு போடணுமா உங்களுக்கு? அதான் சார், விஜய் அவர்கள் முதல் முறையாக தேர்தலை சந்திக்க போகிறாங்க. அவங்களுக்கு இருக்க தொண்டர்கள் வந்து அவங்க ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா பிளான் பண்ணிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். இன்னொன்று, தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய தனியார் பேருந்து மற்றும் வேன் உரிமையாளர்களை காவல்துறை தாவேக நிகழ்ச்சிக்கு வண்டியை வாடகைக்கு கொடுக்கக்கூடாது என்று மிரட்டும் வேலையில் உளவுத்துறை ஈடுபட தொடங்கிவிட்டது. நான் டே ஒன்லேருந்து சொல்லிட்டுருக்கேன்ல, இதெல்லாம் காரணம் கிடையாது, விநாயகர் சதுர்த்திலாம் காரணம் இல்லை, நான் சொல்லிட்டு இருக்கேன். கூட்டம் வரக்கூடாது மாநாட்டுக்கு, இவ்வளோதான். என்னங்க சார், செங்கல்பட்டு, திருவள்ளூர், தமிழ்நாடு பூராமா. ஆமாம்மா, நான் ஒரு பஸ் வச்சு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதை மாதிரி ஏதோ ஒரு மாநாடின் போது தானே சார் நான் சம்பாதிக்க முடியும். அப்படி மீறி நீ கொடுத்தன்னா ஆர்டிஓ கிட்ட சொல்லி வண்டியை இம்போர்ட் பண்ண சொல்லுவேன் சார். இது நீங்கள் விஜய்க்கு கொடுக்குற நெருக்கடி மட்டும் இல்லை சார். ஒரு தொழில் பண்ணிகிட்ருக்கேன், உங்கள் ஆட்சிக்குள்ள நான் ஒரு தொழில் பண்ணிகிட்டு இருக்கேன். என்னோட தொழிலை நசுக்கிற வேலையும் நீங்கள் செய்கிறீங்க. எங்கள் ஆட்சியில் நிம்மதியாக தொழில் பண்ணுற அளவுக்கு நீ இருக்கிறனாலே உன்னை சும்மா விடக்கூடாது. எவனையுமே தொழில் பண்ண விடாமல் நாங்கள் 4.5 வருஷத்தில் காலி பண்ணியிருக்கோம். ஓ, நீ வண்டி வேனு வச்சு ப்ரைவேட் பஸ் வச்சு வாடகை விட்டு சந்தோஷமாக இருந்துருக்குற. சீஸ் பண்ணி ஆர்டிஓ அனுப்பியா? பிரசாத் பைக்கை தூக்கல? இருமா, பிரசாத் பைக் தூக்குனாங்களா இல்லையா? இல்லை சார், என்னால் ஜீரணிக்கவே முடியல சார் நீங்கள் சொல்கிறத. எனக்கு இதெல்லாம் இவனுங்க செய்வானுங்கன்றது எனக்கு நல்லா தெரியும்.
பிரசாத் பைக்கை தூக்குனது சட்டப்பூர்வமானதா நீங்க சொல்றீங்கல்ல? ஒரு நீங்க தொழில் இருங்க சார், ஒரு பேரிடையே ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிட்டு நீங்க பாட்டு கடந்து போயிட்டே இருக்கீங்க. உண்மையாவே ஜீர்ணிக்க முடியல. இது பண்ணுவாங்க, இது பண்ணலன்னா தான் கூட்டம் சேரக்கூடாதுமா, அவ்வளோதாம்மா. எவ்வளோ எஸ்டிமேட் பண்ணுறீங்க கூட்டம் வரும்னு சொல்லிட்டு 15 லட்சம் சொல்லிடுறான். 15 லட்சம் கூட்டினா அப்புறம் நமக்கு என்ன மரியாதை? 3 லட்சம் அல்லது 4 லட்சம், 4 லட்சத்துக்குள்ளே கூட்டத்தை குறைக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? எவனும் வண்டியை வாடகை கூடாமல் பண்ணு. பொது போக்குவரத்தில் நார்மலாக ஆர்கனைஸ் பண்ணுவாங்க, எல்லா கட்சிகளும் ஆர்கனைஸ் பண்ண போய். திருவள்ளூரில் இருக்குன்னா திருவள்ளூரில் நீ இதுதான் மாவட்ட செயலாளர்களோட வேலை. நீ எத்தனை பேரப்பா கூட்டிகிட்டு வர? அண்ணே நான் ஒரு 200 பேரை கூட்டிகிட்டு வரேன், 5 வண்டி வச்சிருக்கேன் நான். 200 பேரை கூட்டு வரேன், ஒரு வண்டிக்கு 50 பேர்னு 5 வண்டி வச்சு நான் கூட்டின்னு வரேன், 250 பேர் நான் கூட்டு வரேன். இப்படி தான் எல்லா கட்சியும் ஆர்கனைஸ் பண்ணோம். இது சர்வாதிகார போக்கு இல்லையா சார்? இந்த ஆட்சியே சர்வாதிகார ஆட்சி தானே. என்ன புதிதாக இருக்கிறதா உங்களுக்கு? அப்படி பார்த்தா தாவேக்கா தனியா நின்னுச்சுன்னா டிஎம்கே தான் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப வரைக்கும் விஜய் நியாயமாக அவர்கள் பார்த்தால் திமுக தாவேக்காவோட மாநாட்டுக்கு உதவி செய்ய வேண்டும். ஆனால் சின்னவரின் மனது வருத்தப்படுகிறது அல்லவா கூட்டம் சேர்ந்தால்? நான் ஒரு ஆட்டோவில் போயிட்டு இருந்தேன் சார். அவர் என்ன சொன்னார்னா, எங்கம்மா இவ்வளோ மோசம் பண்ணுறாங்க, நான் வந்து 900 ரூபாய் கரண்ட் பில் கட்டிகிட்டு இருந்தேன், இப்போ எவ்வளோ தெரியுமா கட்டியிருக்கேன்? 5600 ரூபாய் கட்டியிருக்கேன். இப்போ விஜய் அவர்கள் வரேன்றாரு, நல்லது பண்ணுறேன்றாரு. ஆனால் தனியாக நிற்கிறாருன்னா திரும்பவும் திமுக தான் வந்து ஜெயிக்க போகுது. விஜய் அவர்கள் ஒரு மாநாடு பண்ணால் அனுமதிச்சுட்டு போயிடலாம். இவ்வளோ பயம் என்ன வேண்டி அவசியம்? அந்த மாநாடு நடந்ததும் நீங்கள் சேலத்தில் உதயநிதி தலைமையில் நடந்த இளைஞரணி மாநாட்டுக்கு வந்த கூட்டத்தையும் இந்த கூட்டத்தையும் ஒப்பிடுவீர்களா மாட்டீர்களா? நானே ஒப்பிடுவேன். நானும் ஒப்பிடுவேன். அப்போது உதயநிதிக்கு சின்னவருக்கு கூட்டமே வரல. நேரு மாதிரி ஒரு ஆள் ஆர்கனைஸ் பண்ணியும் கூட்டம் வரல. ஆனால் விஜய்க்கு பாருங்கள், தானா சேர்ந்த கூட்டம் எவ்வளோ வந்திருக்குதுன்ற செய்தி பேசப்படுமா பேசப்படாதா? இன்னொன்று கூட்டணி கட்சிகள் வெளியே வர்றது கூட வாய்ப்பு இருக்குல்ல. ஹி சேயிங் அன் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். விஜய் வந்து அந்த மாநாட்டிலே அறிவிக்கிறாரு, சாதி ஆணவ படுகொலையை நான் ஆட்சிக்கு வந்தேன்னா சாதி ஆணவ படுகொலையை தடுக்கிறதுக்கு சட்டம் கொண்டு வரேன்ட்டு மேடையிலே அறிவிக்கிறாரு. இதையே காரணமாக வச்சு சண்முகம் முத்தரசன் கிளம்பலாம்ல, தம்பி வண்டி எடு, டிக்கெட்டை போடு. தொல் திருமாவளவன் அவர்கள் வந்துட்டு எனக்கு 30 கொத்து கொடுப்பா, அங்கே 25 நான் கூட வருதுன்னு சொல்லிட்டு போயிடுவார். பாசிபிள். அது ஒரு காரணம் இருக்குல்ல. ஓஹோ, நம்ம குறைச்சி மதிப்பிட்டுட்டோம் தம்பி விஜயை. அப்போது வந்து அவர் இதெல்லாம் செய்கிறாருன்னா தமிழ் சமூகத்தின் நலன் கருதி சஞ்சலம் வருமா வராதா? போயிடலாம் போல இருக்கே. நம்ம இந்த முத்தரசன் எல்லாரையும் கூட்டிட்டு சேர்த்து போனால் ஆட்சி அமைச்சலாம் போல இருக்கு. அதிகாரத்தில் வேறு தம்பி பங்கு தரங்குது. அது மட்டும் இல்லை சார், இப்போ இந்த EPS அவர்கள் சொல்கிற மாதிரி தொழிலாளர்கள் எல்லாம் கதறாங்க, அரசு அலுவலர்கள் கதறாங்க, தூய்மை பணியாளர்கள் கதறாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு நல்ல ஆப்ஷன் இருக்குது அப்படின்னா அவங்க அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்த ட்ரை பண்ணி பார்க்கலான்ற எண்ணத்தை இந்த மாநாடு உருவாக்கி விட்டால், அப்போ பிரம்மாண்டமான கூட்டம், ரைட்டு டிக்கெட்டை போட வேண்டியதுதான் பனையூருக்கு என்று முடிவெடுத்து விட்டால், அதுக்கு தான் இவ்வளோ வேலை. இதெல்லாம் செய்கிறது யார் தெரியுமா? இதெல்லாம் உதயநிதி செய்தால் நான் உண்மையிலேயே உதயநிதியை வாழ்த்துவேன், பாராட்டுவேன். அவர் தான் தூங்கிட்டு சாயங்காலம் எந்திரிச்சிட்டு இருக்காரு. அல்வா அதிகாரி அவராக கிட்டத்தட்ட அப்படியே திமுகவினராகவே மாறிவிட்டார்கள் அதிகாரிகள். அங்கே மதுரையில் பிரேமானந்த் சின்னாட்ட கேட்டேன்னா இல்லை மேலே ஐஜிக்கிட்டேருந்து தகவல் வரணும், இன்டெலிஜென்ஸ்லேருந்து உத்தரவு கொடுத்தா தான் நான் உங்களுக்கு என்னன்றதை சொல்லுவேன்றான். அவங்க முழுசாக நம்புகிறாங்க சார். அடுத்த வாட்டி திமுக தான் ஆட்சி அமைக்க நம்ம தான் நம்புகிறாங்க. இப்போ வரைக்கும் அவங்க தான் சார் பலமாக தெரியுறாங்க. என்னவே கூட்டணி கட்சிகள் நம்புகிறாங்க. இந்த பாருங்கம்மா, நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், மக்களை தயவு செய்து அவ்வளவு முட்டாள்கள் என்று நினைத்து விடாதீர்கள். இன்றைக்கி பார்க்குறதுக்கு உங்களுக்கு இப்படி தான் தெரியும். ஐயோ ஏடிஎம்பி தேராது பாதுன்னு தோணும். விஜய் அவர் ஓட்ட பீட்டிங் பா, திமுக பீட்டிங் பா அப்படின்ட்டு உங்களுக்கு இன்றைக்கு அப்படி தான் தோணும். மக்கள் புத்திசாலிகள். மீண்டும் மீண்டும் நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். ஒரு செந்தில் வேலைக்கெலாம் நினப்பு, செந்தில் வேலை யோசிக்கலாம். என்னென்னா சார், செந்தில் வேலன் அவர்களுடைய ஷார்ட்ஸ் ஒன்று பார்த்தேன். எங்கள் தளபதியின் தளபதி அப்படின்னு சொல்லிட்டு யார் வராரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருந்தால் அவர் வராரு. இப்போ தெரியுதா, கடந்த காலங்களில் உளவுத்துறை அதிகாரிகள் அந்த வெள்ளை மாளிகையை விட்டு வெளியே செல்லவே மாட்டார்கள். ஆனால் அந்த வெள்ளை மாளிகையில் அமர்ந்து கொண்டு தமிழகத்தின் மூலை முடுக்குகளிலெல்லாம் என்ன நடக்க வேண்டும் என்பதை தீர்மானிப்பார்கள். நடப்பனவற்றை ஆய்வு செய்வார்கள். நாளை நடப்பனவற்றை முடிவு செய்வார்கள். இப்படிப்பட்ட அதிகாரிகள் இருந்திருக்கிறார்கள். நான் 90களின் தொடக்கம் என்று நினைக்கிறேன். 80களின் இறுதியில் திரு மோகன்தாஸ் அவர்கள் இறந்துவிட்டார். எம்ஜிஆரோட வலதுகரமாக இருந்தவர் திரு மோகன்தாஸ் ஒரு ப்ரெஸ் மீட்டு கூப்பிட்றாரு. ப்ரெஸ் மீட்டு கூப்பிட்டோடனே அப்போ தான் இந்த தூர்தர்ஷன் வந்த காலகட்டம். பெரிய கேமரா ஒன்று இருக்கும், இவ்வளோ பெரிய கேமரா தூக்கிட்டு வருவாங்க. வந்த உடனே ப்ரெஸ் மீட் அட்ரஸ் பண்ணலான்ட்டு உள்ளே வராரு. எல்லாம் ஷார்ட் அண்ட் நோட்டோடு எல்லோரும் உட்காந்துருக்காங்க. ஒரு கேமரா ஒன்று இருக்குது, சென்ட் த கேமரா அவுட் அப்படின்றாரு.
சொன்ன உடனே சார் என்ன சார் இல்லை நமக்காக தான் சார் வந்திருக்காங்க கஷ்டப்பட்டு அரேஞ்ச் பண்ணோன்ட்டு. அண்ட் இன்டெலிஜென்ஸ் மேன் ஹேஸ் நோ ஃபேஸ். உளவுத்துறை அதிகாரிக்கு முகமே கிடையாது. அவர் சொன்னது இப்படித்தானே இருந்தது. ஒரு முறை ஒரு மூத்த பத்திரிகையாளர் ஒருவர் சொன்னார், ராமானுஜம் சட்டம் ஒழுங்கு டிஜிபி ஆகிவிட்டார், அவருடைய படத்தை செய்தித்தாளில் போட வேண்டும். ஸோ ஒரு பெரிய பெரிய பத்திரிகைகளோட அந்த ஆர்கைவ்ஸ் இருக்கும்ல, அந்த ஆர்கைவ்ஸ்லாம் போய் தேடுறாங்க, ராமானுஜத்தோட ஃபோட்டோவே இல்லை. அப்புறம் அவர்கிட்ட கேட்குறாங்க, அவர்கிட்ட கேட்டால் என்கிட்டே ஃபோட்டோவில் பண்ணுறாரு. சார் இது உங்களோட விளம்பரத்துக்காக இல்லை, தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கின் தலைமை இயக்குனர் யார் என்பதை மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், அது அவர்களது கடமை. நீங்கள் உங்களுக்கு ஃபோட்டோ ஒன்று கொடுங்கன்னு சொன்னோம், அப்புறம் நிற்க வச்சு ஏதோ ஒரு ஃபோட்டோ எடுத்து பண்ணியிருக்காங்க. இப்படித்தான் அதிகாரிகள் இருந்தார்கள், அப்படித்தான் இருக்க வேண்டும். ஏன்னா உங்களுக்கு மக்கள் ஓட்டு போடல. நான் ஸ்டாலினுக்கு போட்டேன், உதயநிதிக்கு போட்டேன், இப்போ இருக்க அதிகாரிகளுக்கு போட்டேன். அதனால் அதிகாரிகளின் முகம் தெரியக்கூடாது. அந்த அதிகாரிகள் இந்த ஆட்சியாளர்களுக்காக மக்களை சந்தித்து வாக்கு கேட்ட இவர்களுக்காக வேலை பார்ப்பவர்கள் தான் இவர்கள். இந்த சிஸ்டம் புரியுதா? நாளைக்கு எடப்பாடி பழனிசாமி வந்தாலும் இதே மாதிரி முகத்தை காட்டாமல் நீங்கள் வேலை செய்யணும். அதனால தான் நீங்கள் அதிகாரிங்க. நான் உனக்கு ஓட்டு போட்டேன், சிஎம் நடந்து போகிறாருன்னா பொடாட்டி மாதிரி முன்னாடி போகிறீங்க. பார்த்தீங்களா இந்த வீடியோவை? எங்கள் தளபதி சிஎம் அல்வா சாப்பிட்டான்னா இவர் அப்படியே வாய் துடிக்குது. புருஷன் போட்டு 2 பேரும் ஊட்டிக்கு போகிறாங்கன்னா நீ ஏன், உனக்கு தான் ஏன் வேலை? ஸோ அப்படியே பார்ட்டியாகவே ஃபார்ம் ஆகிடுறாங்க. அருண், வருண், ஒரு அல்வா அதிகாரி, அருட்தந்தை, அத்தனை பேரும் திமுக ஆட்சி மீண்டும் வரும், நாம் நமது ஆட்சியை நடத்தலாம் என்று உறுதியாக நம்புகிறார்கள். நேற்று சென்னை உயர்நீதிமன்றம் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் 17 பேர் மீது பாய்ச்சப்பட்ட குண்டர் சட்டத்தை ஒரே உத்தரவில் ரத்து செய்திருக்கிறது. அந்த ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு தீர்ப்பு. அந்த தீர்ப்பை படித்த போது மேலும் காவல்துறை எப்படி சீரழிந்து விட்டது என்பதை நான் புரிந்து கொண்டேன். 18 ஆண்டுகள் நான் அரசு பணியில் இருந்திருக்கிறேன். உளவுத்துறை இதை சொன்னது என்று எழுத்துப்பூர்வமாக எந்த இடத்திலுமே எந்த ஆவணங்களிலும் பதிவு செய்ய மாட்டார்கள். உளவுத்துறை என்பது நிழலிலேயே இருக்கும். உளவுத்துறை தான் எல்லா வேலையும் செய்யும். ஆனால் இது உளவுத்துறை செஞ்சிச்சுன்னு எந்த ஆவணத்திலையும் பதிவாகாது. அந்த மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் அந்த குண்டா ஸ்குவாஷ் பண்ண ஜட்ஜ்மெண்ட்டை பார்த்தா இவர்கள் தங்கள் அடிப்படை வேலையையே மறந்து விட்டார்கள் என்று தான் தெரிகிறது. 14 பேர் மீது குண்டர் சட்டத்தை தடுப்பாணையை போட்டு 14 பேர் மீது குண்டர் சட்டத்திற்கான ஆணையர் அருண் அவர்கள் கையொப்பமிட்டுள்ளார். ஒவ்வொரு நபருடைய குண்டர் தடுப்பு சட்ட ஆணையோடு சேர்த்து 1000 பக்கங்கள் கொண்ட ஆவணங்கள் இணைத்து கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அப்போ மொத்தம் ஒரு 18 பேர் மேலே குண்டாஸ் போட்டிருக்காங்கன்னா 18,000 பக்கங்களை ஆணையர் திரு அருண் அவர்கள் படித்திருக்க வேண்டும். கோர்ட்டு என்ன கேள்வி கேட்குதுன்னா, 1000 பேஜ் இது இருக்குது, 19/9/2024 அன்று தான் அருண் இதில் கையெழுத்து போட்டிருக்கிறார். 18/9/2024 அன்று தான் அருண் கையில் இது சென்று சேர்ந்திருக்கிறது. ஒரே நாளில் காலை முதல் இரவு வரை படித்தாலும் கூட 14,000 பக்கங்களை ஒருவரால் படித்திருக்க முடியும் என்பதை நம்ப முடியவில்லை. சிட்டி ரோபோ மாதிரி படித்தார் போல். இவர் இப்படி உருட்டுவார். நம்ப முடியவில்லை அப்படின்னு சொல்லும்போது அரசு தலைமை வழக்கறிஞர் நீதிமன்றத்திலே என்ன சொல்கிறாருன்னா, த கிளைம் ஆஃப் தி அடிஷனல் அட்வொகேட் ஜெனரல் தட் த DC Intelligence Section had earlier sent a proposal on 16/9/2024 to the detaining authority is not reflected in the document, which is the usual procedure adopted while sending. அதாவது என்னென்னா, சென்னை மாநகர காவல்துறைக்கென்று இருக்கக்கூடிய உளவுத்துறை துணை ஆணையர் இந்த ப்ரொப்போசல் அனுப்பிச்சிருக்காரு, நார்மலாக நாங்கள் அதை ரெக்கார்டில் கொண்டு வர மாட்டோம் அப்படின்ட்டு இந்த விஷயத்தில் ரெக்கார்டில் சொல்கிறாங்க. இதெல்லாம் சொல்லக்கூடாது, ரெக்கார்டில் கொண்டு வர மாட்டாங்கிறது உண்மை தான். DCIS அல்லது இன்டெலிஜென்ஸ் சர்வீஸ் தான் இதற்கான வேலைகளை செய்வார்கள் என்பதும் உண்மை. ஆனால் ஆவணங்களில் அதை கொண்டு வர மாட்டார்கள். புரியுதா? DCIS தான் எல்லாத்தையும் செஞ்சுருப்பார். DCIS எல்லா வேலையும் செஞ்சு கோயம்பேடு ஏசிக்கிட்ட கொடுப்பார். கோயம்பேடு ஏசி அவர் செய்தது போல் அதை கொண்டு போய் கொடுத்துருவார். இப்படி தான் உளவுத்துறை வேலை செய்யணும். எல்லா வேலையும் உளவுத்துறை தான் செய்யும். அந்த ரகசியத்தை காக்கிறதுக்காகவா சார்? ரகசியத்தை காக்கிறதுக்கு. உளவுத்துறையோட வேலை வெளியில் தெரியவே கூடாது, உள்ளுக்குள்ளே தான் தெரியணும். அவங்க பிக்சருக்கே வரக்கூடாது. உளவுத்துறை என்பது உங்கள் யாருக்குமே தெரியக்கூடாதுமா. இதில் அட்வொகேட் கோர்ட்டில் போய் சொல்கிறார், சார் DCIS லெட்ரு கொடுத்துருக்காரு என்று. இன் அதர் வேர்ட்ஸ், த detaining authority, that is Arun, appears to have scrutinized approximately 14,000 pages on one single day and passed 14 detention orders
which is an impossible task for any human being. என்ன மீனிங் இதுக்கு? அவர் ஒரு நாள்ல படிச்சிட்டாரு, இது யாராலுமே முடியாது. எந்த மனிதனாலும் முடியாது. Not to mention that the detaining authority in the rank of Commissioner of Police did not undertake any official or other administrative work on the said day. அன்னைக்கு வேறு வேலையெல்லாம் அவர் செஞ்சிருக்க மாட்டாரா என்ற கேள்வியெல்லாம் எழுப்பிட்டு நாங்கள் இந்த உத்தரவை, குண்டர் சட்ட உத்தரவை ரத்து செய்கிறோம் அப்படின்னு இதில் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நான் குறிப்பாக திரு அருண் அவர்கள் தொடர்ந்து இந்த குண்டர் சட்டத்தை தவறாக பயன்படுத்துகிறார் என்று சொல்லியிருந்தேன். நான் என் மீது போட்டது அருண் காரணம் கிடையாது. ஆனால் திரு வராகி அவர்கள் மீது போட்டதற்கு முழு காரணம் அருண். திரு வராகி அவர்கள் திரு அருண் சட்டவிரோதமாக அம்பத்தூரில் அந்த 14 கிரவுண்டு 15 கிரவுண்டு அந்த ஃபுட்கோர்ட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த நிலத்தை ஒரு இந்த ஜிடிஎம் என்கிற கௌதமோட பெயரில் அந்த ஷேர்களை எல்லாம் மாற்றி அயராவரத்தில் இருக்கக்கூடிய ஒரு திமுக கவுன்சிலருக்கு சொந்தமான லேண்டை அருண் கபலீகரம் செய்தார். இது சம்மந்தமான நான் ஆவணத்தை வெளியிடப் போகிறேன் என்று வராகி ட்வீட்டு போட்டவனே தான் இவனை மிரட்டி காசு வாங்கினார், அவனை மிரட்டி காசு வாங்கினார், ஒரு 10 பேரை மிரட்டி காசு வாங்கினான்னு சொல்லிட்டு வராகியை கைது செய்ததோடு அல்லாமல் உடனடியாக குண்டர் சட்டத்தை அவர் மீது போட்டு, குண்டர் சட்டத்தை மாண்புமிகு நீதிபதி திரு எஸ்.எம். சுப்பிரமணியம் அவர்கள் அவர் கையில் எடுத்துட்டாருன்னு தெரிஞ்சவொடனே இவங்களா போய் சார் நாங்கள் வாபஸ் வாங்கினோன்ட்டாங்க. வாபஸ் வாங்கிய பிறகு 3 மாதம் வராகி சிறையில் இருந்தார். என்ன பண்ணுறதுன்னா, வராகிக்கு ஒரு வழக்கில் ஜாமீன் கிடைக்கும். ஜாமீன் கிடைச்சி நாளை சிறையிலிருந்து வெளியே வருவார் என்ற நேரத்தில் இன்று இரவு போய் சிறையில் கைது செய்வது. இன்னொரு புதிய வழக்கு போட்டார். புதிய வழக்கு. இந்த வழக்கில் ஜாமீன் கிடைக்கிறதுக்கு ஒரு மாதம் ஆகிடுது. கீழ்கோர்ட்டில் டிஸ்மிஸ் ஆகி செஷன்ஸ் கோர்ட்டுக்கு போய், செஷன்ஸ்லேருந்து ஹைகோர்ட்டுக்கு போய், ஹைகோர்ட்டு இதில் ஜாமீன் என்று சொல்லி அந்த ஜாமீன் உத்தரவு சிறைக்கு போகிற நேரத்தில் அடுத்த வழக்கில் கைது பண்ணுறது 3 மாதம் ஆயிற்று. அதற்கு பிறகும் அவர் மேலே இன்னொரு வழக்கு போட்டாங்க. அதில் கைது செய்யல, அவர் முன்ஜாமீன் வாங்கிட்டாரோ என்னமோ. அந்த வழக்கை பற்றி தான் நான் மாலதி லியோ பேசினோம். அதுக்கு எங்கள் மேலே வழக்கின் புலனாய்வை திசை திருப்பும் வகையில். அப்போது இப்படிப்பட்ட காவல்துறை மீண்டும் திமுக ஆட்சி தொடர்ந்தால் தொடரும். முதல்வரால் எதுவுமே செய்ய முடியாது. அருண் என்ன பண்ண முடிஞ்சு? நம்புறார் வேற இவங்க. அப்போது இந்த ஆட்சி மீண்டும் தொடர வேண்டுமா என்பதை மக்கள் தெளிவாக முடிவு செய்வார்கள். நான் இன்றைக்கி சொன்னது போல் இன்றைக்கி கூட்டணி எப்படி இருக்குதே, எப்படி இருக்குதே, திமுக வந்துடும் போல இருக்கே என்றெல்லாம் தோன்றும். 6 மாதம் இருக்குல்ல, கொஞ்சம் பொறுமையாக இருங்கள். நல்லது நடக்கும். தமிழ்நாடு அப்படி நாசமாக போய்விடாது. அதை மட்டும் நான் உறுதியாக நம்புகிறேன். அது எப்படி நடக்கும் சங்கர்லாம் கேட்டிங்கன்னா இப்போ என்னால் சொல்ல முடியாது. பொறுமையாக இருங்க. 6 மாதங்கள் பொறுமையாக இருங்கள். நற்செய்தி வரும். மக்கள் நல்ல தீர்ப்பை அளிப்பார்கள். இயற்கை தானாகவே முடிவு செய்யும். எக்ஸாக்ட்லி.